இருக்கின்ற காலத்தை முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போதுங்க. இந்த 12 மாதம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். கீழ்மட்டத்துக்கெல்லாம் போனவங்கெல்லாம் முடிச்சு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க. துளாராசிக்காரங்க அனைவருக்கும் சொல்கிறேன். வம்பு வழக்குகள் எதனா இருந்து நான் மாட்டிகிட்ருக்கேன் ஐயா, ஏன்னா நல்லதை முதல்ல சொல்லணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கையா, இந்த கேஸ் முடிஞ்சால் ஓரளவுக்கு லிமிட்டில் நான் வெளியே வந்துடுவேன், எல்லா பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தன்மையும் ராகு பகவானுடைய தன்மையும் உங்களுக்கு பெரிய ஒரு ஆஃபரான காலத்தை ஏற்படுத்தி தரப்போம். ஒரு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். வாழ்க்கையை பிரட்டி போடுகின்ற காலமெல்லாம் வரப்போகுது. நம்மளுக்கு வாழுகின்ற காலம் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாகவும் முன்னேற்ற பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறப்போகிறோம். இல்லற சுகம் இல்லாதவங்க அனைவருக்கும் இல்லற சுகம் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறது. திருமண உறவு, திருமண பந்தம், குழந்தை பேரு, இது எல்லாமே சித்திக்கின்ற ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு இருக்கப்போம். மொத்தத்தில் இது ஒரு ஜாக்பாட் ஆண்டு என்று கூட சொல்லலாம். ஐயா நல்லது நடக்குங்க, ஒரே வாரம் சொல்லப்படும். கண்டிப்பாக வெளியே வந்து நீங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கை பெற்று உங்களுடைய பேரும் புகழும் உயரக்கூடிய காலம். ஒரு அரசியல் சமன்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசியலில் நான் ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பினை தரும். எலெக்ஷன் சார்ந்த விஷயங்களோ, உங்களுக்கான உயர்மட்ட பதவியோ, இதெல்லாம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஐயா நான் ஒரு பெரிய லாயர் ஆகணும், நான் பெரிய போலீஸ் காவல்துறை சார்ந்த விஷயங்கள், இந்த பாதுகாப்பு படை மக்கள் பணிக்காக செய்யக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நான் சேரணும் சாமி, அதெல்லாம் எல்லாமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியான காலத்தை நீங்கள் பயன்படுத்தி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், பில்லி சூனியம் செய்தார் போல் என் வாழ்க்கை தரம் மாறிவிட்டது, கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்டுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளிவந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு ஏற்படும். சனியால் உங்களுக்கு நன்மையை தரும். முக்கியமாக குரு பகவான் நல்லா இருக்கார். ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல அமர்வதால் நீங்கள் அதாவது வேறு லெவலுங்க போங்க. இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆண்டு பலாபலனை பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு பலாபலனை காண இருக்க போகிறோம். விசுவாசு என்று சொல்லக்கூடிய ஆண்டை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது. சித்திரை 1 தேதி அப்படின்ற மாதிரி 14/4/2025 ஆங்கில தேதியிலையும், பிறப்பு அதாவது நாள் கிழமை என்று சொன்னால் அது திங்கள் கிழமையும் நம்மளுக்கு ஆண்டு பிறக்கின்றது. இந்த காலம் உகந்த காலமாக போர் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும். இந்த நேரத்தில் இந்த ஆண்டுகளில் போர் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரித்து காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் சார். நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையான இருக்கக்கூடிய கிரகங்கள், இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆற்றுப்படுக்கை, கடல் அதிப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும். அதாவது இந்த சுனாமி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர்நிலைகள் அடித்து செல்லக்கூடிய அமைப்பு, வீடு அது பக்கத்தில் வீடு கட்டியிருந்தால் அதனுடைய தண்ணீர் மூலயமாக அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது ஐயா. நீர் சார்ந்த விஷயங்களும் அதிகப்படும். ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல. காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானும், 2ஆம் இடத்துல குரு பகவானும், அதாவது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வக்கர நிவர்த்தி அடைந்தோ, அதே போல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கேது பகவானும், சந்திர பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் பிறக்கிறாரு. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களின் அமைப்பு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் அமர்ந்திருப்பதால் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும், நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கு ஐயா. அதாவது தண்ணீராலும் நம்மளுக்கு தொற்றுக்கள் வருகின்ற பாக்கியம் பெறும். இதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது, இந்த பலாபலனை எவ்வாறு கொடுக்க போகிறான் இறைவன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்கலாம் ஐயா. நவ கிரகங்கள் வேறில்லை, இறைவன் வேறில்லை, எல்லாரும் ஒன்று தான். அவங்க கொடுக்கறத, இறைவன் கொடுக்கறத நவகிரகங்கள் செயல்படுத்துது. அதன் மூலிமா மனிதனுக்கு பிரதிபலித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பாலும் நாம் முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய காலம், கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் காணப்படுது ஐயா. இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக இருப்பதை இந்த விசு வாவசு ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு இந்த விசு வாவசு ஆண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகுது இந்த 2025 சித்திரை மாதம் 1 தொடங்கி பங்குனி மாதம் வரைக்கும் இந்த துளாராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது? வாழ்க்கை தரம் மாறுமா, முன்னேற்றம் அடையுமா? வாழ்க்கையில் நாம் செய்கின்ற முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் கீழ்மட்டத்திலே இருந்த துளாராசிகார் அனைவருக்குமே சொல்கிறேன், இது ஒரு பெரிய முன்னேற்ற பாதையை அழைத்து செல்லக்கூடிய காலம். இது ஒரு பெரிய முன்னேற்ற பாதை என்று சொல்லக்கூடிய காலத்தை உருவாக்கி தரப்போறாரு நம்மளுக்கு இறைவனை.
நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறு, எல்லாம் ஒன்று தான். அவங்க சொல்கிறத, இறைவன் சொல்கிறத நவகிரகங்கள் செயல்படுத்துகிறாங்க. நவகிரகங்களால் நாம் அந்த மாதிரி பீடிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறோம் இல்லை. நாம் அதனால் கஷ்டப்படுறோம் கொள்கிறோம் இல்லை. நேரம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம். ஒரு ஜோசிக்கார்கிட்டே வந்து கேட்பாங்க, நேரம் கெட்டு போச்சு சாமி அப்படின்வாங்க. நேரம் கெடவில்லை, நாம் கெட்டு விட்டோம். நேரம் நல்லா தான் இருக்குது. அந்த நேரம் இனிமையான காலமாக மாறப்போது துளாராசிகார் அனைவருக்கும் ஜாக்பாட் காலம் என்று எடுத்துங்க. இந்த விசு வாவசு ஆண்டு எது எது தொடுகின்றோ தொட்டது துளங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா. முதல் வார்த்தையே உங்களுக்கு இந்த தொட்டது துளங்கக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை பிறப்போம். அசையா சொத்துக்கள் எதையாவது ஒன்று வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த ஆண்டு ஏற்படும். இல்லைனாலும் வாங்கிறதுக்கான மூமெண்ட்டு ஏற்கனவே நடந்திருக்கணும். இல்லை என்றாலும் இப்பொழுது வாங்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும். அதுவும் இல்லாமல் ஓரிரு மாதத்துக்குள்ளே குரு பகவானும் இடம்பெறுகிறார். ராகு கேதுக்களும் இடம்பெறக்கூடிய காலம் வருது. அதாவது நம்மளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் காலத்தை உருவாக்கி தரக்கின்ற அமைப்பு இந்த நேரத்தில் இந்த விஸ்வாச ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. விசு பாவசு ஆண்டு அது கொஞ்சம் வரமாட்டேன்னு தெரியல. இருக்கின்ற காலத்தை முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போதுங்க. இந்த 12 மாதம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். கீழ்மட்டத்துக்கெல்லாம் போனவங்கெல்லாம் முடிச்சு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலேருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க. துளாராசிக்காரங்க அனைவருக்கும் சொல்கிறேன். வம்பு வழக்குகள் எதனா இருந்து நான் மாட்டிகிட்ருக்கேன் ஐயா, ஏன்னா நல்லதை முதல்ல சொல்லணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கையா, இந்த கேஸ் முடிஞ்சால் ஓரளவுக்கு லிமிட்டில் நான் வெளியே வந்துடுவேன், எல்லா பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தன்மையும் ராகு பகவானுடைய தன்மையும் உங்களுக்கு பெரிய ஒரு ஆஃபரான காலத்தை ஏற்படுத்தி தரப்பு. முக்கியமாக கேது பகவான் 11 வரத்தால் இந்த பெரியவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. முததுன்னு சொல்கிறோம் இல்லை, நம்மளுடைய தாத்தா பாட்டி, மூதாதையர், மாமனார், அப்பா, இந்த மாதிரி உறவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் தொந்தரவு பண்ணும். அதுவும் இல்லாமல் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய பாக்கி ஸ்தானத்துக்கு இடம்பெயர்கின்றார். இந்த வாழ்க்கையில் திரும்ப இன்னும் 12 வருஷம் ஆகும். பகவான் உங்களுக்கு படி அளக்கிறதுக்கு காலம் இன்னும் 12 ஆண்டு காலம் துளாராசிக்கு ஆகும் சாமி. இப்போ தான் வந்திருக்கார். நல்ல ஒரு முன்னேற்ற பாதை, முன்னேற்றமான வருடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் தான் உங்களுக்கு வழிவிடுகின்ற ஆண்டாக இருக்க போசோம். இந்த 12 ராசியில் முதன்மை ராசியாக துளாராசிக்காரங்க வெளியே வரப்போகிறாங்க. அதாவது கடுமையான தாக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு இருக்கும் சாமி. நல்லது முதல்ல நடக்குங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்லது நடக்கின்ற காலமாக இந்த துளாராசிக்கு இனிமேல் இந்த என்ன சொல்லணும், 1 மேன் ஆர்மியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. போதுங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு எதிர்பார்த்து நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் போதும். வாழ்க்கை முறையில் இருந்து வந்த பரிமாணமான கஷ்டங்களை எல்லாத்தையும் தாண்டிட்டீங்க. ஒரு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். வாழ்க்கையை பிரட்டி போடுகின்ற காலமெல்லாம் வரப்போகுது. நம்மளுக்கு வாழுகின்ற காலம் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாகவும் முன்னேற்ற பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறப்போகிறோம். இல்லற சுகம் இல்லாதவங்க அனைவருக்கும் இல்லற சுகம் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறது. திருமண உறவு, திருமண பந்தம், குழந்தை பேரு, இது எல்லாமே சித்திக்கின்ற ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு இருக்கப்படும். மொத்தத்தில் இது ஒரு ஜாக்பாட் ஆண்டு என்று கூட சொல்லலாம். ஐயா நல்லது நடக்குங்க. ஒரே வார்த்தை சொல்லப்படும். குருவாலையும் சனியாலையும் இந்த கேந்திரம் பெறக்கூடிய கிரகங்களால் பெரிய மாற்றத்தை கொடுக்க போது ஒரு ஜாக்பாட்டாக ஏன்னா ஒரு லம்ப் அமௌண்ட் ஐயா கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் தலை தூக்குற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கான ஒரு பெத் அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைச்சி அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வந்துடுவோம். மெயினான விஷயமே இப்போ அந்த கடன் சார்ந்த விஷயத்திலேருந்து வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம். கடன் சார்ந்த விஷயத்திலேருந்து நாம் 1 by 1 வர்றதுக்கான அமைப்பு நம் இறைவன் வகுத்து விட்டார். உங்களுக்கான வாழ்க்கை தரம் மாறுறதுக்கான அமைப்பு இப்போ வந்துச்சுங்க. காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலம் மெயினான விஷயம். இந்த காதல் திருமணத்தை காதல் பண்ணிகிட்ருக்கையா, இந்த விரும்பி திருமணம் இல்லாமல் என்ன சுவாமின்னா இப்போ நேரம் நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக நேரம் நல்லா இருக்குது. உறுதியோடும் உள்ளத்தோடு சொல்கிறேன், நீங்கள் திருமணம் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இந்த காலம் இனிமையான காலம். வாழ்வில் திருப்பி தேடினா கூட இன்னொரு வாட்டி கேட்டால் கூட கிடைக்காது. திருமண பந்தம், திருமண உறவுலாம் திருப்பி கேட்டால் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு முறை பண்ணுறதே பெரிய விஷயமா இது. இந்த காலத்தில் ஒரே கம்யூனிட்டி, ஒரே ஜாதி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் ஒரே குலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் நாம் பண்ணுறது என்பது ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாமே கலப்பு என்று சொல்லக்கூடிய காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய அதிகப்படியாக, ஏன்னா வேறு வழி கிடையாது. குருவோட வீட்டில் சனி பகவான் அமரும் பொழுதெல்லாம் இந்த காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் மாறிவிடும். புதனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருந்து பெரிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றார்.
தந்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உடல் சார்ந்த விஷயங்கள், அதாவது தந்தைக்கும் தாய் அந்த பெரியவங்க சொல்கிறோம் இல்லை, மாமனார், இந்த மாதிரி உறவுகளில் மட்டுமே சற்று உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். அவங்களுக்கு தொந்தரவான விஷயமோ இல்லை அவங்க நம்மளை பகையாக பார்க்குற அமைப்பு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலம். இந்த காலம் அற்புதமாக இருக்குது சுவாமி. மற்றபடி உங்களுக்கு தொந்தரவான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அவையெல்லாம் கலைந்து செல்லக்கூடிய அமைப்பு பிறப்பு. ஐயா பேங்க் லோனுக்காக நான் காத்துட்ருக்கையா, நான் போட்டேன், எவ்வளோ வாட்டி போட்டு ட்ரை பண்ணி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற அனைவருக்கும் இந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்த இந்த தொய்வான நிலைமைகள், எத்தனையோ முறை நான் ஆப்பர்ச்சுனிட்டியாக போட்டேன், அந்த பேங்க் லோன் மட்டும் வந்துச்சுன்னா நான் எல்லா கடனும் பிரிச்சுட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் சுவாமி, தேவையில்லாமல் கடன் வாங்க மாட்டேன், இன்னொரு வாட்டி அந்த கடன் சார்ந்த விஷயத்துக்கு. என் காரணம்னா நிலைமை அது மாதிரி இருக்குது. இந்த வீடு வண்டி வாகனங்கள் விற்பனைக்கு இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் விற்பனை ஆகிடும் சார், பயப்படாதீங்க. வீட்டு சார்ந்த விஷயங்கள் எதனா விற்பனை இல்லாமல் இருந்தால் அது இந்த முறை விற்பனை ஆகிறதுக்கான காலம் வந்துடுச்சு, பயப்பட தேவையில்லை. எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்னஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அமைப்பு தான். எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் தான் சார், பயடவா பரவாயில்லை. இந்த துளாராசிக்கு விடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ தான் வெளியே வருது. விடிவு விடிந்து விடும் என்று சொல்கிறோமில்ல, அந்த விடிவு காலம் வந்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது போதும். அதாவது நம்ம வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் கீழ்மட்டத்துக்கே சென்றிருந்தோம், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பகையாக பார்க்கப்பட்டார்கள். இவங்களிருந்து நாம் ஒருமைப்பட்டு வெளியே வருவோம்னா கண்டிப்பாக வருவோம். கண்டிப்பாக வெளியே வந்து நீங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கை பெற்று உங்களுடைய பேரும் புகழும் உயரக்கூடிய காலம். ஒரு அரசியல் சமன்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசியலில் நான் ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பினை தரும். எலெக்ஷன் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கான உயர்மட்ட பதவியோ இதெல்லாம் இடெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஐயா நான் ஒரு பெரிய லாயர் ஆகணும், நான் பெரிய போலீஸ் காவல்துறை சார்ந்த விஷயங்கள், இந்த பாதுகாப்பு படை மக்கள் பணிக்காக செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நான் சேரணும் சாமி. அதெல்லாம் எல்லாமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியான காலத்தை நீங்கள் பயன்படுத்தி ப்ரமோஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சூட்டபிள் காலம், எல்லாமே சக்ஸஸ். போங்க, ஒரே வார்த்தை சொல்ல போனால் இந்த காலம் இனிமையான காலமாக மாறப்போகுது. பிரச்சனையிலேருந்து முழுவதும் நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. துளாராசிக்காரங்களுக்கு பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியே வந்துடும். 80% உங்களுக்கான ஆண்டு என்று கூட சொல்லலாம் இந்த வாவசு ஆண்டு. வாழ்க்கைத்தன்மை மாற்றி அமைக்கக்கூடிய ஆண்டாகும். உடன் பிறந்தோர் இருந்து வந்த பிரச்சனை பகை என்று சொல்லக்கூடிய ஆரம்பில் இருந்த மொத்த பேருக்கும் பில்லி சூனியம் செய்வினை கோளாறில் அகப்பட்டவங்க கூட சொல்கிறேன், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், பில்லி சூனியம் செய்தார் போல் என் வாழ்க்கை தரம் மாறிவிட்டது, கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்டுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளிவந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு ஏற்படும். சனியால் உங்களுக்கு நன்மையை தரும். முக்கியமாக குரு பகவான் நல்லா இருக்கார், ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் அமர்வதால் நீங்கள் அதாவது வேறு லெவலுங்க, போங்க வேறு லெவல். நீங்கள் இனி உங்கள் பாதை ராஜபாதையாகும், உங்கள் நடை ராஜநடையாகும். சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சுவாமி. ஒரு பதவி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலம். அரசியலுக்கு போகாதவங்க கூட இந்த முறை அரசியலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சுவாமி, நான் எங்கே வாழ்க்கை வாழ்ந்து கண்டிப்பாக விட்டு போவாங்க, வேறு வழி கிடையாது. மக்கள் பணி செய்தே தீரணும். மக்கள் பணியும் மக்கள் சார்ந்த விஷயங்களும் பிள்ளைகள் இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணும். துளாராசிக்காரங்க பெற்றவங்களாக இருந்தால் பிள்ளைகளால் சின்ன சின்ன காதல் சமாச்சாரங்களை நம்ம காலில் அடிபட்டு அவங்க மேலே சின்ன துன்பத்தை நம்ம என்னடா நம்ம குழந்தை கெட்டுட்டானோ அதெல்லாம் ஒரு டெம்பரவரியாக வர்றதான், வந்துட்டு போயிடும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதால அந்த சமன்பாடுகள் தூக்கும், தலை தூக்கும். தவறான நம்மளை குழந்தைங்களாம் நம்மளை முரண்பாடாக பேசுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த காதல் சமாச்சாரம் இதெல்லாம் வரத்தான் பருவ வயதில் அது எல்லாருக்கும் செல்லுபடி ஆகிட்டு போயிட்டால் தான் இந்த அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய காலமாக துளாராசிக்கு இருக்கும். ஐயா எல்லாத்தையும் தாண்டிட்டீங்க நீங்கள். தவறான விஷயங்கள் எவ்வளோ இருக்குதோ கீழ்மட்டத்தில் இருந்தோ அந்த எல்லாத்தையும் தாண்டியாச்சு. எதையும் சாதிக்கின்ற திறமை உங்ககிட்ட வந்துடுச்சு. அந்தளவுக்கு பகவான் உங்களுக்கு குரு பகவானோ ராகு பகவான் முக்கியமாக சனி பகவான் தீட்ட வேண்டிய நேரத்தில் தீட்டிட்டார். உலகம் உங்கள் பார்வை, உலகம் உங்கள் கையில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே முன்னேற்ற பாதை என்று கூட சொல்லலாம். இனிமேல் தொட்டதெல்லாம் வெட்டுங்க, போங்க. நல்ல உறுதியோடும் உள்ளத்தோடும் செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்பு. வீடு வண்டி வாகனங்களை வாங்கலைன்னா வாங்கிறதுக்கான காலம். கண்டிப்பாக ஒரு ராஜநடையில் நாம் வண்டி வாகனங்களை வாங்கிட்டு காரான லக்ஸரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்துடும் சுவாமி, கவலையப்படாது. ஐயா 2 வீலர் இல்லை கண்டிப்பாக வாங்க, காலர் இல்லையா கண்டிப்பாக வாங்க. இந்த அமைப்புகள் இப்பொழுது சேரக்கூடிய காலம் என்றே கூட இருக்கணும். நம்ம வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் தவறான விஷயங்களோ தவறான பாதைகளோ இருந்தால் அவையெல்லாம் மாற்றி அமைத்து உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்பட போகுது. வாழ்க்கையில் நாம் இது வரைக்கும் கீழ்மட்டத்துக்கு போய்ட்டோம்னு நினச்சிட்டாதீங்க தயவுசெய்து.
துளாராசிக்காரங்க நிறைய பேர்லாம் வெக்ஸ் ஆகிட்டு என்ன சொல்கிறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு எடுபடக்கூடியது. ஏன்னா அவங்க நிலைமை அது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள், கிரகங்களுடைய தாக்கம் என்பது ஒரு மனிதனை எவ்வாறு தாக்கம் பண்ணுமோ அவ்வளோ கொடுத்தாச்சு. வாழ்வியல் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் வருகின்றது. வாழ்க்கையில் நாம் தேடி படுக்கின்ற அளவுக்கு திருமண பந்தமோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கை கொடுங்க. தோஷமெல்லாம் இனிமேல் கலைந்து செல்லக்கூடிய காலம். ஒரே வார்த்தை சொல்லலாம், ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லலாம். நீங்கள் இதை பயன்படுத்திங்க, உங்கள் வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து ஒருபடி செல்லக்கூடிய காலம். இது வரைக்கும் பெரிய முதலீடு சார்ந்த விஷயங்கள் என்னால் எடுக்க முடியல சுவாமி, நான் ஒரு பெரிய ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணி பெரிய லெவலில் வரணும், கம்பெனி ஒன்று உருவாக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்யலாம், ஒரு இரும்பு ஃபேர் பார்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், ஒரு கடை வந்து ஃபேர் பார்ட்ஸ் கடை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி தொட்டது துளங்கக்கூடிய காலமாக இருக்கும். கட்டது விலகும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். அதுக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும். நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டா மட்டும் ஜோசிகார் சொல்லிட்டாரு நல்லது. அந்த இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர தான். ஐயா சென்னையிலேருந்தால் வடபழனி வருங்க, கோயம்புத்தூர்லாம் மருதமலையை வணங்குங்க, வேறு எதுவுமே தெரியல. திருச்செந்தூர் அருகில் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிடிச்சிங்க. முருகனுக்கு இணையான தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்ன சொன்னாங்களா, வந்த வினையும் வல்கின்ற மெல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்குமே. நீங்கள் அந்த கந்த பெருமானை பாடுங்க. ஒரே தெய்வம் துளாராசிக்கு முருகப்பெருமான் ஒருவரே தெய்வம். அந்த கந்தன் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நாம ஓம் சரவணபவ இதை மட்டும் சொல்லி வாருங்க. இல்லையா என்னால் முடியல சாமி, கோயில் கூட போக முடியல, ஓம் சரவணபவ என்று ஒரு நாளைக்கு 108 முறை எழுதுங்க சொல்ல. வேறு எதுவுமே தேவையில்லை. மனசில் இருந்து வந்த பாரமான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம். துளாராசிக்கு இனிமேல் வெற்றி பாதை தான். வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுங்க. வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த முருகனை பிடிச்சிங்க. சென்னைக்கு அருகாமையில் இருந்த வடபழனி, சிறுவாபுரி, இந்த பக்கம் திருவள்ளூர், வாலாஜா நியர், இந்த மாதிரி ஆற்காடு, ராணிப்பேட்டை, வேலூரில் இருக்கிறவங்களாம் வள்ளிமலை, திருத்தணிகை, நம்மளுக்கு எங்கே இருக்கார் ஆறுபடை என்று சொல்லக்கூடிய எங்கே இருந்தாலும் சாமி எங்கே இருக்குதோ முருகனுடைய ஆலயம். நான் என்னை கேட்டால் ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான் சொல்லுவேன். அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும். ஒரே வார்த்தை சொல்லணும், இறைவனை மனமாற முருகா அந்த கால திருவடி பிடிச்சிங்க, எதுவும் பண்ணாதீங்க. அவன் திருவடியே எனக்கு தேவை அப்படின்னு பிடிச்சிங்கனாவே அந்த 2 பேருமே மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய பெற்ற மகள் வள்ளி தெய்வை நம்மளுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவாங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. முருகனையே ஒரு தெய்வமாக வழிபடுங்க. உங்கள் வாழ்வாதாரம் மாற்றி இந்த வாவசு ஆண்டு பெரிய ஜாக்பாட் காலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.